விஜயநகரம் ஒரு சாதாரண நகரமில்லை. அது ஒரு பேரரசு. அரசின் பெருமையும் மக்களின் நம்பிக்கையும் வரலாற்றின் சாட்சியமும் எல்லாம் ஒன்றாக கலந்த இடம். பகலில் அந்த நகரம் உயிரோடு இருக்கும். வீதிகளில் மக்கள் கூட்டம், வியாபாரிகளின் குரல், குழந்தைகளின் சிரிப்பு. ஒவ்வொரு மூலையிலும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா இரவு வந்தவுடன் அதே நகரம் முழுவதும் மாறிவிடும். ஒரு அமைதியான இரவு. அந்த இரவு விசித்திரமாக அமைதியாக இருந்தது. வானத்தில் முழு நிலா. அது மெதுவாக நகரத்தை பார்த்துக் கொண்டிருந்தது போல. அந்த நிலவொளி அரண்மனையின் உயர்ந்த கோபுரங்களைத் தொட்டது. அந்த கோபுரங்கள் நீண்ட நிழலை தரையில் போட்டன. காற்று மெதுவாக வீசியது. அந்த காற்று சில பழைய கதைகளை சொல்ல வருவது போல. வீதிகளில் தொங்கிய விளக்குகள் சிறிது அசைந்தன. ஒளி, நிழல், ஒளி, நிழல். அது ஒரு ரிதமா மாறியது. எங்கும் அமைதி, மிகவும் ஆழமான அமைதி. அந்த அமைதி சாதாரண அமைதி இல்லை. அது ஏதோ ஒன்றை மறைத்தது போல இருந்தது. ஒரு சின்ன சத்தம் கூட அந்த இரவில் பெரிதாக கேட்டது. ஒரு இலை விழுந்த சத்தம், ஒரு கதவு மெதுவாக அசைந்த சத்தம். அனைத்தும் பயமூட்டியது. நிழல்கள் கூட சில நேரங்களில் அசைவது போல தோன்றின. ஆனா அந்த இரவு சாதாரணம் இல்லை. அந்த இரவு ஒரு பெரிய ரகசியத்தை உள்ளே வைத்திருந்தது. யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்கத் தொடங்கிவிட்டது. அரண்மனைக்கு வெளியே ஒரு குறுகிய தெரு. அங்கு வழக்கமாக கூட மக்கள் இருப்பார்கள். ஆனா அந்த இரவு யாரும் இல்லை. விளக்கின் மங்கலான ஒளி மட்டும். அந்த ஒளி தரையில் நீண்ட நிழல்களை உருவாக்கியது. அந்த நிழல்கள் சில நேரங்களில் மனிதர்களைப் போல தோன்றின. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அந்த தெருவில் நடந்து கொண்டிருந்தான். அவன் சாதாரணமாக நடக்கவில்லை. அவன் அவசரமாக இருந்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான். மீண்டும் பார்த்தான். மீண்டும். யாராவது அவனை கவனிக்கிறார்களா? அவன் கண்களில் பதட்டம். அவன் மூச்சு சற்று வேகமாக இருந்தது. அவன் அடிகள் ஒவ்வொரு முறையும் சத்தமாக கேட்டது. டக் டக் டக். அந்த சத்தம் அவனுக்கே பயமாக இருந்தது. அவன் திடீரென்று நின்றான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனா அவன் முகத்தில் பயம் தெளிவாக இருந்தது. அவன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். இந்த முறை இன்னும் வேகமாக. அவன் ஆல்மோஸ்ட் ஓடினான். அந்த நேரத்தில் காற்று சற்று பலமாக வீசியது. விளக்கு ஒளி அசைந்தது. அந்த நிழல் ஒரு நொடிக்கு வேற மாதிரி தோன்றியது. அவன் மீண்டும் நின்றான். யார்? பதிலில்லை. அவன் மெதுவாக திரும்பினான். அந்த நேரத்தில் அவன் கண்கள் பெரிதாக திறந்தன. அவன் ஏதோ பார்த்தான். ஆனா நாம் பார்க்க முடியாது. அவன் ஒரு அடியை பின்னோக்கி எடுத்தான். அவன் மூச்சு வேகமாக இருந்தது. அடுத்த நொடி அவன் சமநிலையை இழந்தான். அவன் படமறைந்தான். அவன் தரையில் விழுந்தான். ஒரு சின்ன தூசி எழுந்தது. அவன் அசையவில்லை. முழு அமைதி. காற்று மட்டும் வீசியது. விளக்கு மெதுவாக அசைந்தது. ஒரு மனிதன் மயங்கி விழுந்தான். ஆனா இதுதான் அந்த இரவின் தொடக்கம் மட்டும். உண்மை இன்னும் வெளிவரவில்லை. அந்த இரவு இன்னும் முடிவடையவில்லை. ஃபயர். அந்த இரவு மெதுவாக கடந்து போனது. ஆனா அந்த தெருவில் விழுந்திருந்த மனிதன் இன்னும் அசையவில்லை. விடியற்காலை. முதல் சூரிய ஒளி அந்த தெருவை தொட்டது. ஒரு வியாபாரி அங்க வழியாக நடந்தான். அவன் திடீரென்று நின்றான். ஐயோ, இவன் யார்?
அவன் குரல் நடுங்கியது. சில நிமிடங்களில் மக்கள் கூட ஆரம்பிக்கார்கள். என்னாச்சு? யாரு இவன்? திருட்டா? அந்த தெருவு மீண்டும் உயிரோடு வந்தது. ஆனா இப்போ அது பயத்தால் நிரம்பியிருந்தது. அரண்மனை காவலர்கள் விரைவாக வந்தார்கள். அவர்கள் கூட்டத்தை தள்ளி வைத்து மனிதனை பார்த்தார்கள். ஒரு காவலன் குனிந்து பார்த்தான். அவன் முகம் மாறிவிட்டது. உயிர் இல்லை. அனைவரும் அதிர்ச்சி. காயம் இல்லை, ரத்தம் இல்லை. அப்படினா எப்படி? இந்த கேள்வி அனைவரையும் பயமுறுத்தியது. இந்த செய்தி அரண்மனைக்குச் சென்றது. அரசர் கோபத்துடன் எழுந்தார். என் ராஜ்யத்தில் இப்படியா நடக்கும்? உடனே உண்மையை கண்டுபிடிக்கணும். அவரின் குரல் அரண்மனை முழுக்க ஒலித்தது. அந்த நேரத்தில் தெனாலிராமன் அமைதியாக உள்ளே வந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. அவர் நேராக அந்த இடத்துக்குச் சென்றார். அவர் மனிதனை கவனமாக பார்த்தார். சுற்றுப்புறத்தையும் பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், இது சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பேயா? சாபமா? யாராவது சூனியம் பண்ணினாங்களா? பயம் மெதுவாக பரவ ஆரம்பித்தது. ஆனா தெனாலி சிரித்தார். சி, பயம் வேண்டாம். இது மனிதன் செய்த வேலை. அனைவரும் அதிர்ச்சி. அந்த நேரத்தில் ஒரு வயதான குருடன் கூட்டத்திலிருந்து முன்னே வந்தான். அவன் மெதுவாக நடந்தான். அவன் கையில் ஒரு தடி. அனைவரும் அவனை பார்த்தார்கள். அவன் அமைதியாக சொன்னான், நான் என்ன நடந்தது தெரியுமோ? ஒரு நிமிடம் அமைதி. நீயா? நீ பார்க்கவே முடியாதே. ஆ, குருடன் சிரித்தான். கண்ணில்லாதவன் பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அவன் காற்றை உணர்ந்தான். சுற்றுப்புறத்தை கவனித்தான். பின்னர் மெதுவாக சொன்னான், அவன் பயத்தில் விழுந்தான். அனைவரும் அதிர்ச்சி. தெனாலி அவனை கவனமாக பார்த்தார். அவர் சிரித்தார். நீ என்ன கேள்வி கேட்கிறேன்னு எனக்கு புரிகிறது. ஆனா உண்மை முழுமையாக இன்னும் வரவில்லை. அவர் கூட்டத்தை பார்த்தார். இங்கு ஒருவன் இருக்கான். அவன் உண்மையை மறைக்கிறான். ஃபயர். அனைவரும் அமைதியாகினார்கள். அந்த வார்த்தை, இங்கு ஒருவன் இருக்கான், ஃபயர், அந்த ஒரு வரி கூட்டத்தையே உறைய வைத்தது. மக்கள் மெதுவாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். யாராவது தப்பாக இருக்கிறார்களா? சிலர் தலையை குனிந்தார்கள். சிலர் பயந்தார்கள். ஆனா ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். ஆனா அவன் கண்களில் பதட்டம் தெரிந்தது. ஃபயர். தெனாலி எல்லாரையும் கவனித்தார். அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவர் யாரையும் நேராக குற்றம் சாட்டவில்லை. ஆனா அவர் எல்லாரையும் படித்துக் கொண்டிருந்தார். ஒரு சின்ன சிரிப்பு. ஃபயர். உண்மை தானாக வெளியே வரும். அந்த குருடன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். நான் அவனை பார்க்கல. ஆனா நான் கேட்டேன். அவன் அடிகள் வேற மாதிரி இருந்தது. அவன் அருகில் நின்றபோது ஒரு விசித்திரமான மனம் வந்தது. அது சாதாரணம் இல்லை. அனைவரும் அதிர்ச்சி. தெனாலி கேட்டார், என்ன மனம்? குருடன் மெதுவாக சொன்னான், மருந்து மாதிரி. தூக்கமா வாக்குற மனம். ஃபயர். அந்த வார்த்தை முழு சூழ்நிலையையே மாற்றியது. அவன் பயத்தில் விழுந்தது இல்லை. யாரோ அவனை பயமுறுத்தி பலவீனப்படுத்தினான். ஃபயர். தெனாலி சிரித்தார். சரி, இப்போ உண்மையை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அவர் அரசரிடம் சொன்னார், எல்லாரையும் அரண்மனைக்கு அழைக்கணும். இன்று இரவு ஒரு சோதனை நடக்கும். அனைவரும் பயந்தார்கள். அந்த இரவு அரண்மனை மண்டபம். அனைவரும் வரிசையில் நின்றார்கள். நடுத்தில் ஒரு காலி இடம். தெனாலி சொன்னார்,
ஒவ்வொருவரும் இங்க வந்து நடக்கணும். குருடன் அமைதியாக நின்றான். அவன் காதுகள் மட்டும் வேலை செய்தது. ஒவ்வொருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். டக் டக். சாதாரண அடிகள். ஆனா ஒரு மனிதன் வந்தபோது சத்தம் சற்று மாறியது. குருடன் திடீரென்று கண்களை உயர்த்தினான். அவன் மூச்சு நின்றது போல இருந்தது. நிறுத்து! குருடன் கத்தினான். அவன் கையை காட்டினான். இவன்தான்! அனைவரும் அதிர்ச்சி. அந்த மனிதன் நடுங்கினான். நான் இல்லை! தெனாலி சிரித்தார். உன் நடை, உன் மனம், உன் பயம் உன்னை மறைக்க முடியாது. அந்த மனிதன் மெதுவாக உடைந்தான். நான் அவனை பயமுறுத்தினேன். அவன் ஓட முயன்றான். ஆனா அவன் பலவீனமாயிட்டான். அவன் மயங்கி விழுந்தான். ஆனா அவன் பலவீனமாயிட்டான். அவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் அமைதி. அரசர் அதிர்ச்சி. நீயா? அவன் அரண்மனையின் நம்பிக்கைக்குரியவன். உள்ளே இருந்தவன்தான் ஆபத்து. தெனாலி மெதுவாக சொன்னார். கண் இல்லாதவன் கூட உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆனா பேராசை உள்ளவன் தன் செயலை மறைக்க முடியாது.